கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஜபத்தை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பலன் பெறும் ஜபம் என்கிற பாடத்திலே இதுவே நம்முடைய பாட புத்தகம். திஸ் இஸ் அவர் டெக்ஸ்ட் புக். ஜபம் செய்ய சிறந்த வழி. ஆண்ட்ரூ உமக் அவர்கள் எழுதின புஸ்தகத்தை தியானிக்க தேவன் மிகவும் கிருபை செய்தார். உங்களோடு கூட நானும் ஜபத்திலே பல மடங்கு அந்த குறித்த தெளிவை அடைந்திருக்கிறேன். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நமக்கு லாஸ்ட் பட் ஒன் லெசன். இதுல உள்ள 10 பாடங்களிலே 9வது பாடத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நம்ம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். 17 மற்றும் 18வது அத்தியாயங்கள். எஸ், வெரி குட். விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்த ஒன்றை தேவன் முன்னமே சொல்லியுள்ளார். அது என்ன? வெரி குட். நான் சொல்றவங்க தான் நீங்க பதில் சொல்றீங்க. ரொம்ப நன்றி, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. கிரேஸ் ஜெயரஞ்சன் சிஸ்டர் இதுக்கு பதில் சொல்லுவாங்க. விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்த ஒன்றை தேவன் முன்னமே சொல்லியுள்ளார், அது என்ன? எஸ் சிஸ்டர். 149வது பக்கம் பாஸ்டர், லாஸ்ட் பேராகிராஃப். உங்கள் சரீரத்திடம் பேசுங்கள், எங்கள் சரீரத்திடம் பேசுங்கள், அது எங்களுக்கு கீழ்ப்படியும். எங்கள் மூளையில் சத்தத்தினால் உந்தப்படும் ஒரு பகுதி இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். போதும், எல்லாரும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? அதை நான் வாசிடுறேன். ரொம்ப முக்கியமானது பாருங்க. இப்போதான் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி ஒரு 50 இயர்ஸோ 100 இயர்ஸோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அது அன்றைக்கே சொல்லிட்டாரு. எந்த உதாரணம் அல்லது எந்த வசனம் பைபிள்ல இதை உறுதி செய்கிறது? எதை உறுதி செய்கிறதுன்றா, நாம பேசும் பொழுது அது நடக்கும். நிறைய உதாரணம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மார்க் 11:23. ஓகே, பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது. 149வது பக்கம் கடைசி பேராகிராஃப். உங்கள் சரீரத்திடம் பேசுங்கள், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் மூளையில் சத்தத்தினால் உந்தப்படும் ஒரு பகுதி இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். நான் அசதியா இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அதை உங்கள் மூளை கேட்டு உங்கள் சரீரத்தை ஓய்வு எடுக்க ஆயத்தமாகும்படி சொல்லுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்கள் அசதியா இருக்கிறேன் என்று சொல்லும்போது நீங்கள் இன்னும் அசதி அடைகிறீர்கள். நான் நன்றாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது மூளையின் அதே பகுதி உங்கள் சரீரத்துக்குள் என்டார்பின்ஸ்களை அனுப்பி உங்களை உற்சாகப்படுத்துகிறது. இவ்வளவு காலமாக தேவன் சொல்லி வந்ததை விஞ்ஞான உலகம் இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறது. ஸோ இந்த பிரின்சிபல் தான், இந்த கிங்டம் பிரின்சிபல் தான் நம்ம ஒரு வியாதியை உள்ள சரீரத்தை பார்த்து பேசும் பொழுது அந்த சரீரம் உடனே கீழ்ப்படியுது. நீங்க எத்தனையோ அற்புதங்களை நீங்க பார்த்துருக்கீங்க. நம்ம அந்த ஜூம்லேயே கத்த எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ சத்தத்தினால் உந்தப்படும் ஒரு பகுதி. சரிங்களா? வேதத்துல பல உதாரணம் இருக்கு. குஷ்டரோகிகளை பார்த்து பேசினாரு, குருடர்களை பார்த்து பேசினாரு. இது இப்படி ஒரு சிஸ்டம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை விஞ்ஞான உலகம் இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறது. அப்போ இப்படி ஒரு சிஸ்டத்தை தேவனுடைய ஆவியானவர் ஆச்சரியமாக உண்டாக்கி வைத்திருக்கிறதுனால காலையில எழுந்த உடனே நம்ம சரீரத்தை பார்த்து என்ன பேசலாம்? திங்க் பண்ணுங்க. பதில் அவசரம் இல்லை, பொறுமையா சொல்லுங்க. திங்க் பண்ணுங்க, எல்லாரும் யோசிங்க இல்லையா? இப்ப நமக்கு தெளிவா தெரியுது. நம்ம இத்தனை லெசன்ல படிச்சிருக்கிறோம். என்னுடைய சரீரம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நீங்க என்ன செய்யணும்னா, எழுந்திருக்கும் போதே என்ன செய்யணும்? இன்றைக்கு நான் உற்சாகமா இருப்பேன் இல்லையா? அப்படி நீங்க பேசுங்க. எல்லாவற்றுக்கும் நீங்க கட்டளை இடலாம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின்ற நாள், இதிலே களிகூர்ந்து மகிழுவேன் இல்லையா? அதன் அடிப்படையில என்ன சொல்லலாம்? நான் இன்னைக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருப்பேன், எதுவுமே என்னுடைய மனநிலையை பாதிக்காது, எனக்கு தொல்லையை கொண்டு வருகிற தொலைபேசி எதுவுமே வராது. நம்ம பேசுறதுக்கு சோம்பல் படுறோம். ஆனா அவர் சோம்பல் படாம சிலுவையில தொங்குனது மாத்திரமல்ல,
33.5 ஆண்டு காலங்கள் சோம்பல் படாம மனித அவதாரம் எடுத்து இல்ல 12 பேதைகளை எடுத்து 3.5 வருஷம் அவங்களோட நேரம் செலவழிக்க அவர் சோம்பல் படல பாருங்க. உற்சாகப்படுங்க. கண்ணாடியில முன்னால் நின்று பேசுங்க. ஈஸி தானே, நடக்காட்டாலும் பரவாயில்லங்கிற, கண்டிப்பா நடந்துரும். பேசுவதற்கு சோம்பல் படாதீர்கள். ஏனென்றால் உங்கள் காது கேட்க நீங்கள் பேசும் பொழுது உங்கள் சத்தத்தினால் உந்தப்படுகிற ஒரு பகுதி உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். அது சரீரத்திலே மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் அது வேலை செய்யும். சரிங்களா? ஆமா, பிரதானமா தேவை என்னது? உற்சாகமான ஆவி. சோறு வரக்கூடாது. சில காரியங்கள் இன்னும் நமக்கு சாதகமா மாறாம இருக்கலாம். உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், எதுவா இருந்தாலும் சரி, உற்சாகத்தை இழக்கக்கூடாது. உற்சாகம் எதற்கு அடையாளம்? விசுவாசத்திற்கு அடையாளம். அதனாலதான் தாவீது என்ன சொல்றான்? உற்சாகமான ஆவியே எனக்கு தாரும். ஆமா, எப்பொழுதும் உற்சாகமா இருங்க. எதுவுமே நம்ம கையை மீறி போயிடாது. உற்சாகம் குறைஞ்சா விசுவாசம் குறைஞ்சிரும். எப்பொழுதும் உற்சாகமா இருக்கலாமா? ஆமா, எப்பொழுதும் உற்சாகமா இருக்கலாம். டாக்டர் ரிப்போர்ட்டு நீ செத்து போவானே வந்தாலும் உற்சாகமா இருக்கலாம் இல்லையா? சிறைச்சாலைக்குள்ள உற்சாகமா இருந்திருக்கிறாங்க, சிங்க கேவிக்குள்ளேயும் உற்சாகமா இருந்திருக்கிறாங்க, சீரும் நெருப்பிற்கு உள்ளேயும் உற்சாகமாக இருந்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு டிசைட் பண்றோம், காலையில எழுந்தவொடனே நான் சரீரத்தை பார்த்து பேசுவேன். எனக்கு இன்னைக்கு எந்த ஒரு பலவீனமும் வராது, எந்த ஆக்சிடென்ட்டும் வராது, என் பாதம் கல்லில் இடராது. சீனியர் சிட்டிசன் எல்லாம் என்ன பேசணும்? ஆமா, நான் இன்னைக்கு கீழே விழ மாட்டேன். அதெல்லாம் பேசுங்களா, கொஞ்சம் நீங்களே எழுதி வைங்க, நீங்களே பேசுங்க. இன்னொன்னு என்ன பேசணும்? நான் கவலைப்பட மாட்டேன், இந்த காரியம் நன்மையாகத்தான் முடியும். அப்படியே மைண்ட் செட்டை மாத்துங்க. எல்லாமே நன்மையாகத்தான் முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது கேள்விக்கு போயிடலாம். எங்கிருந்து யாரை எழுப்பின எந்த மூன்றும் நமக்குள் இருக்கிறது? அடுத்து யாரு இருக்கிறீங்க? பவானி சிஸ்டர். எங்கிருந்து யாரை எழுப்பிய எந்த மூன்றும் நமக்குள் இருக்கிறது, அவை என்று நமக்குள்ளே வந்தது? வல்லமை, அபிஷேகம், பெலன். ஓகே, எங்கிருந்து எழுப்பின அதே வல்லமை, அபிஷேகம், பெலன் எங்களிடத்தில் ஏற்கனவே இருக்கிறது. வெரி குட், வெரி குட். அது எப்பொழுது நமக்குள்ளே வந்தது? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. அன்றைக்கே உங்களுக்கு தேவையான வல்லமை, உங்களுக்கு தேவையான அபிஷேகம், உங்களுக்கு தேவையான பலன் எல்லாமே முழுமையாக உங்களுக்குள்ளே வந்து விட்டன. இவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெற்றுக்கொண்டது போல நீங்கள் வாழ வேண்டும், பெற்றுக்கொண்டது போல பேச வேண்டும், பெற்றுக்கொண்டது போல என்ன செய்யணும்? பாடணும். வல்லமை தாருமையா, அது தவறான பாடல். வல்லமை தந்தீரையா, அது சரியான பாடல். சரிங்களா? நான் அதை வாசித்துட்டுமா உங்களுக்கு? பாருங்கள், பேஜ் 145, 145வது பக்கத்துல பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப்ல மிடில் வாசிக்கிற, ஒரு புதிய உடன்படிக்கை விசுவாசியாக உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே பலன் ஏற்கனவே இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்த உடனே அந்த வல்லமையை தேவன் உங்கள் ஆவியில் விடுவிக்கிறார். ஆகையால் உங்களுக்கு அது கிடைத்து விட்டது. நீங்கள் ஜெபித்த நொடியிலேயே உங்களுக்கு தேவையான அற்புதத்தை அவர் கொடுக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். அவர் கட்டளை கொடுத்து வல்லமையை விடுவித்து விட்டார். அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. வெளியே இருந்து வர வேண்டியதில்லை. நாட் ஃப்ரம் அவுட் சைட் இன் பட் ஃப்ரம் இன்சைட் அவுட். இல்லையா? இந்த நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த வசனம் யாருக்கா தெரிந்த பாருங்களேன். யோவான் 7:38. எங்கள் இதயங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடு. ஆமா, நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்
ஓடிக்கொண்டே இருக்கின்றன. 24/7. இந்த நாலேஜ்லாம் நமக்கு ரொம்ப தேவை. இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஒருவருக்காக ஜெபிக்க கையை வைக்கும் போதோ அல்லது பேசும்போதோ இந்த வசனம் ஞாபகம் வந்ததுன்னா அவங்க அந்த வியாதியஸ்தர்கிட்ட நீங்க போன உடனே அல்லது அந்த வியாதியஸ்தர் உங்கள் பக்கம் வந்த உடனே சுகமாயிருது. ஏன்னா நமக்குள்ள இருந்து அந்த சுகமளிக்கிற ஜீவ தண்ணீர் 24/7 போய்கொண்டே இருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. அதனாலதான் நாம் தேவர்கள். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். நம்முடைய இருதயத்தில் தைரியம், நம்பிக்கை மற்றும் விசுவாசம் எப்பொழுது எழும்பும்? மூன்றாவது கேள்வி. வெரி குட். நம்முடைய இருதயத்தில் தைரியம், நம்பிக்கை மற்றும் விசுவாசம் எப்பொழுது எழும்பும்? யாரு? ரஞ்சனி சிஸ்டர். உங்களுக்கு வேண்டும் 153ஆம் பக்கம். உங்களுக்கு வேண்டும், உங்கள் தேவையை விட தேவன் கொடுத்திருப்பது மிக அதிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் இருதயத்தில் தைரியம், நம்பிக்கை மற்றும் விசுவாசம் எழும்பும். வெரி குட் சிஸ்டர். 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். நல்ல கேள்வி, நல்ல பதில் பாருங்க. நான் ரெண்டையும் வாசிக்கிறேன். நம்முடைய இருதயத்தில் தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு தேவை இல்லையா? அதுல அந்த 153வது பக்கத்துல அந்த மிடில் பேராகிராஃப், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றும், ஒன்று தேவை ஏற்படும் முன்னே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்றும் விசுவாசிக்கும் மனப்பான்மை. இந்த ரெண்டும் நமக்கு வேணும் இல்லையா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அதை செய்து முடிச்சிட்டாரு. மூன்றாவது, உங்கள் தேவையை விட தேவன் கொடுத்திருப்பது மிகவும் அதிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் இருதயத்தில் தைரியம், நம்பிக்கை மற்றும் விசுவாசம் எழும்பிடுது. வெரி குட். இதை விட தெளிவா எழுத முடியாதுல்ல? மூன்று காரியம். ஒன்று, இஸ் so faithful on his to fulfill his verses. அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது நிறைவேற்றி விட்டார் என்றால், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அதை ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. இதுதான் ரொம்ப பியூட்டியா இருக்குல்ல? உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தேவைன்னா அவர் 100 கோடியை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மைண்ட் செட் எல்லாம் மாத்துங்க. ஆமா, ஆவியானவர் என்னோட அதான் பேசுறாரு. உங்க மைண்ட் செட்டை தான் மாத்த சொல்றாரு. எந்தெந்த காங்கிரிகேஷனுக்கு நான் பேசுறேனோ அவருடைய மைண்ட் செட்டை மாத்தணும். சரிங்களா? நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துல விதைக்கிறோம். நம்ம என்ன எப்படி மைண்ட் செட்டை மாத்தணும்? ஐஸ்வர்யத்துல எந்த அளவுக்கு மைண்ட் செட்டை மாத்தலான்னு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு குழந்தை கூட இல்ல, 99 வயசுல ஆபிரகாம்ட்ட என்ன பேசுறாரு? சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. அப்ப என்ன பேசுகிறார்? எப்பா வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? முடியாது. பூமி தூளை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவுக்கு சந்ததியை தாரங்கிறாருங்க. அதனாலதான் நான் யோசிக்கிறேன், நீங்க ஒவ்வொருவருமே 1 மில்லியன் கனடியன் டாலர் காணிக்க கொடுக்குறீங்க. எல்லா ஊழியத்துக்கும் கொடுக்குறீங்க. அப்படி இமேஜின் பண்ணுங்க. எண்ணங்களை பெருசாக்குங்கள். அதுக்கு எண்ணத்தை பெரிதாக என்ன செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப டைமும் வேண்டியதில்லை, எந்த பைசா செலவும் இல்லை, அது பாவமும் இல்லை இல்லையா? அப்படி இமேஜின் பண்ணுங்க. அப்படி இமேஜினேஷன் தான் பண்ண சொன்னார். யார? ஆபிரகாம. இன்னைக்கு உங்களால ஐயோ என்னால நல்லா கொடுக்க முடியலையே. அப்போ நீங்க 1 மில்லியன் டாலர் கனடியன் டாலர் கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்க துவங்கும் பொழுது உங்கள் வருமானம் அதை விட 100 மடங்கு பெருகிடும். நம்முடைய இந்த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியும். பெரிய பெரிய காரியங்களை இமேஜின் பண்ண முடியும். இதுல கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பார்த்துருங்க, எல்லா விதத்திலும். அதனாலதான் கர்த்தர் அந்த பாடெல்லாம் கொடுத்தாரு. கல்லறையே அவர் காலி செய்தார், நான் கல்லறை தோட்டத்தையே காலி செய்வேன் இல்லையா? ஆமா.
யாருமே இந்த இந்த நூற்றாண்டுல 120 ஆண்டுகள் யாருமே வாழ்ந்த மாதிரி தெரியல. நான் 120 ஆண்டுகள் அல்ல, சாவாமையை தரித்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பேர் அப்படி எழும்புங்களேன். மேலானவைகள் வரும்போது குறைவான எல்லாமே ஒளிந்து போன்னு எழுதியிருக்கேன். ஆமா, 120 ஆண்டுகளுக்கு மேலாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு மான் கால்களைப் போல பலனுள்ள கால்களோடு நான் வாழ்வேன், வையகத்தையும் வாழ வைப்பேன். அப்படி நீங்க இமேஜின் பண்ண உங்க வியாதியும் மறைஞ்சிரும், பலவீனம் மறைஞ்சிரும், சோர்வும் மறைஞ்சிரும் இல்ல. அதனால அப்படி யோசிங்க. நான் அப்படி யோசிக்கிறேன். நான் வந்து மாதந்தோறும் 1 கோடி ரூபாய்க்கு மேல, இந்தியன் ருபீஸ் 1 கோடி ரூபாய்க்கு மேல அநேக ஊழியர்கள் இப்போ ஒரு 6-7 ஊழியத்துல நான் விதைக்கிறேன். இனிமே அது வந்து அந்த விதை பெருக்கிட்டோம். போன மாசமே பெருக்கிட்டோம். உலகத்துல எல்லா ஊழியத்துல நம்ம விதைப்போம். எந்தெந்த ஊழியங்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குல்ல, நாங்க பில்வின்சன்ஸுக்கு விதைக்கிறோம், ஆண்ட்ரூமுக்கு விதைக்கிறோம். ஆனா அது வந்து பெருகணும். எப்போ பெருகும்? உங்களுடைய எண்ணம் பெரிதாகாமல் உங்கள் வருமானம் பெருகாது. உங்கள் வருமானம் பெருகாமல் உங்களுடைய விதை அளவு பெருகாது இல்லையா? அதனால இது எல்லாவற்றையுமே இல்லையா, எத்தனை பேர் இருக்காங்க? சரி, உங்க தெரிஞ்சவங்களே இருக்கலாம். $1 மில்லியன் காணிக்க கொடுக்கக்கூடியவங்க, கனடியன் டாலர் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம ஏன் அந்த நிலைக்கு போக முடியல? நம்ம அதை இமேஜின் பண்றதே இல்லை. ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, இந்த பிக் இருக்கு பாருங்க, அது வந்து அதை வந்து அந்த அந்த ஷாப்புக்கு கொல்லுறதுக்கு கொண்டு போகும்போது இந்தியாவில் என்ன செய்வாங்கன்னா, சைக்கிள்ல பின்னாடி தலைகீழ கட்டுவாங்க. வாய் காலு வாயெல்லாம் கெட்டுட்டு அப்படியே கெட்டுவாங்க மேல பாக்குற மாதிரி. அன்னைக்குதான் அது தெரியுமா, என்ன தெரியுமா, எப்ப உலகம் இவ்வளவு பெரிதா என்று தெரியுமா. அது வரைக்கும் அது தரையே தான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல. வார்த்தையை நம்பி பெருசா பார்ப்போம், பெருசா இமேஜின் பண்ணுவோம், பெரிதா பேசுவோம், பெரிதா அட்டெம்ப்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஆமா, விதை பெருக பெருக வருமானமும் பெருகிவிடும். வெரி குட், கர்த்தர் நல்லவர். அப்ப திரும்ப நான் அதை ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்வி, முக்கியமான கேள்வி, அருமையான பதில். நம்முடைய இருதயத்தில் தைரியம், நம்பிக்கை மற்றும் விசுவாசம் எப்பொழுது எழும்பும்? 3 எழுதுக. தேவன் சொன்னதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2வது, அதை ஏற்கனவே நம்முடைய ஸ்பிரிட்ல டெபாசிட் பண்ணி விட்டார். 3வது, நம்முடைய தேவையை விட தேவன் கொடுத்திருப்பது மிகவும் அதிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் இருதயத்தில் தைரியம், நம்பிக்கை மற்றும் விசுவாசம் எழும்புகிறது. 3 தேவையா இல்லையா? நமக்கு தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும் இல்லையா, விசுவாசம் இன்னும் வளர்ந்துட்டே இருக்கணும். எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாக வழிந்து ஓடுகிற அனுபவத்தோடு கொடுத்து விட்டார். எத்தனை இல்ல, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கொடுத்திருக்கிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதெல்லாம் வசனங்கள்லாம் என்ன சொல்லுது? ஓவர்ஃப்ளோயிங் பிளஸிங். ஏன் ஒரு சிறு கூட்டத்தை எழுப்புகிறார்? நம்ம ஒரு சிறு கூட்டமா இருக்கிறோம். ஆன்லைன் யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், ஜூம் மீட்டிங்ல இணைந்து நம்ம ஒரு சிறு கூட்டமா இருக்கிறோம். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எதுக்கு? உலகத்துக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக. நம்மள நாம எழும்புவோம், நம்ம சந்ததி எழும்பும். நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய திங்கிங் மாறுது, உங்களுடைய ஆட்டிடியூட் மாறுது. அதை பார்க்கும் பொழுது உங்கள் சந்ததி மாறி விடுவார்கள். ஆமா, தேவன் நம்ம சாதாரண ஒரு பர்பஸுக்காக சூஸ் பண்ணல, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என்னையும் என் சந்ததியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நம்ம மைண்ட் செட் மாறும் பொழுது சந்ததியுடைய மைண்ட் செட்டும் மாறுது. கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். 4வது கேள்வி. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் எப்பொழுது நாம் அதற்காக அதிக நேரம் ஜெபிக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் எப்பொழுது நாம் அதற்காக அதிக நேரம் ஜெபிக்க வேண்டியதில்லை. வெரி குட் சிஸ்டர். ஆமா, நீங்க கேள்வியா இப்படி நிதானமா பல முறை படிக்க வேண்டியிருக்கும் சில கொஸ்டின்லாம் இல்ல. ஆமா, இதெல்லாம் நான் டைரக்டா கேட்டா உங்க மனசுல ஆழத்துல பதியாது. கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்டாதான் நீங்க அதுல கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணுவீங்க, ஆழமா பதிந்துரும். ஏ சிஸ்டர் பாம் அமர தேவா சிஸ்டர். பேஜ் 151 2வது பாராகிராஃப்ல இருக்கு. வெரி குட் சிஸ்டர். தேவனை நேசிப்பதும் ஆராதிப்பதும் உங்களுக்கு மிக முக்கியமான வேலையாக இருந்தால் மற்ற காரியங்கள்
ஜெபிக்க அதிக நேரம் வெரி குட், வெரி குட். கரெக்டா எழுதியிருக்கீங்க. எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க. வெரி குட். இல்ல இதை நீங்க படிக்கும் பொழுதே ஃபயர் ஆயிடுறோம். இல்ல இப்ப எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இந்த புக்கு இந்த மாதிரி ஆழமா நம்ம எப்போ படிக்க போறோம்? ஆமா, அது அன்று ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. அதாவது உங்களுடைய எஞ்சியுள்ள வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு பிரதானமா நீங்க செய்ய வேண்டிய வேலை, அவரை அறிகிற அறிவுல நான் வளர்ந்துட்டே இருப்பதா நமக்கு பிரைம் பர்பஸ் ஆஃப் அவர் ஃபியூச்சர். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அதுல வாசித்தர 151வது பக்கம் 2வது பேராகிராஃப். விசுவாசத்தை அறிந்து கொள்ள முடியும். கேள்வியை வாசிக்கிற எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் எப்பொழுது நாம் அதிக நேரம் அதற்காக ஜெபிக்க வேண்டியதில்லை. இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து எந்த காரியத்திற்காகவும் நான் ஜெபிக்க அதிக நேரம் செலவழிப்பதில்லை. 90% ஜெபம் தேவனில் அன்பு கூறும்படி நான் செய்கிறேன். என் மனம் அவரில் நிலைத்திருப்பதால் அவர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறார். அப்படி அடுத்த பிறகு வாசிக்கிறேன். தேவனை நேசிப்பதும் ஆராதிப்பதும் உங்களில் மிக முக்கியமான வேலையாக இருந்தால் மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். ஆனால் ஜெபிப்பதற்கு ஏதாவது முக்கியமான காரியம் இருக்குமானால் நன்றியோடும் துதியோடும் ஆராதனையோடும் ஆரம்பியுங்கள். பிதாவே, இந்த பிரச்சனை எனக்கு ஆரம்பிக்கும் முன்பதாகவே அதற்குரிய எல்லாவற்றையும் நீர் செய்து விட்டபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகி விட்டபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கொலோசியர் 2:7 நன்றியோடு விசுவாசத்தில் பெருகுங்கள் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே உங்கள் ஆவியில் நடந்து விட்டவைகளை குறித்து தேவனை துதித்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். பயமும் கவலையும் உங்களை விட்டு விலகி உங்களுக்குள் விசுவாசம் உயிர் பெறும் வரை அப்படி செய்யுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இல்ல, சமையல் பண்ணும்போதும், ரெஸ்ட் ரூம் போகும்போதும், டிராவல் பண்ணும்போதும் ஒரு நன்றியுள்ள இருதயம். எனக்கா இத்தனை கிருபை, இல்ல என்னையா ரட்சித்தீர், 30-40 வருஷத்துக்கு முன்னால ரட்சித்தீர், என்னை வழுகாமல் பாதுகாத்தீர். இல்ல, இது அவருடைய மேன்மைகளை நாம் தியானிக்க நம்முடைய தேவைகளோ, நம்முடைய வியாதிகளோ, நம்முடைய குழப்பங்களோ மிக சிறியதா சுருங்கிருது. சரிங்களா? ஆமா, இன்சிக்னிபிகண்டா மாறிடுது. அப்பொழுது அந்த அற்புதம் நடந்துரும். எஸ், அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5. பயத்தோடும் பதட்டத்தோடும் அழுகையோடும் ஜெபித்தால் பலன் கிடைக்காது. ஏன்? பயத்தோடும் பதட்டத்தோடும் அழுகையோடும் ஜெபித்தால் பலன் கிடைக்காது. ஏன்? அது மேட்சி சிஸ்டர் சொல்லணுமா? எஸ், பேஜ் 152 செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு. இன்னும் நாங்கள் பயத்தில் இருந்தால் இல்ல நீங்க புரிந்திருக்கிறத ஷார்ட்டா சொல்லுங்க. ஒன் வேர்ட்ல சொல்லலாம் அந்த பதில். நாங்கள் பயந்திருந்தால் பண்ண வேண்டாம். எப்படி ஒரு அந்த உதாரணம் சொல்லியிருக்காரு, துப்பாக்கி ஓகே அழுத்துற. அத நான் திரும்ப கொஸ்டினை வாசிக்கிறேன். மர்சி சந்திரபால் சிஸ்டர், ஒன் வேர்ட்ல ஆன்சர் நீங்க சொல்ல உங்களுக்கு தெரியும். பயத்தோடும், அதை இப்படி கேட்கிறேன்னு, பயமும் பதட்டமும் அழுகையும் யாருக்கு வரும்? விசுவாசம் இல்லாதவருக்கு. அவ்வளவுதான் ஒன் வேர்டு ஆன்சர் இல்லையா? இவைகள் அவிசுவாசம். ரொம்ப கிளியர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறந்தே போகாதீங்க. ஆண்ட்ரு கூட 2 காரணம் சொல்றாரு. ஆனா அதாவது அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு அவிசுவாசமும் பிசாசும் காரணங்கிறாரு. தானியேலுடைய ஜபத்திற்கு 3 வாரம் டிலே ஆனதுனால. பட் அதையும் நம்ம ஜெயிப்போம். எதையும் பிசாசும் தடை செய்ய முடியாது. நீங்க விசுவாசத்துல பெருகுவீனா. சரியா? ஆமா, பயத்தோடும் பதட்டத்தோடும் அழுகையோடும் ஜபித்தால் பலன் கிடைக்காது. ஏனென்றால் அது அவிசுவாசத்துக்கு அடையாளம். எல்லாரும் நம்ம இதுல வளர்ந்துருக்கோம். எதுல? தைரியத்துல. பதஷ்டத்துக்கு ஆப்போசிட் என்னது? டென்ஷனுக்கு ஆப்போசிட் என்னது? ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இன்னொன்னு வேற என்ன வேர்ட் சொல்லலாம்? பீஸ் சொல்லலாமா? பீஸ். பதஷ்டம், டென்ஷனுக்கு ஆப்போசிட் பீஸ். பீஸ்ல எல்லாரும் வளர்ந்துருக்கீங்களா? ஆமீன். ஆமா,
வளராமல் இருக்கவே முடியாது. நீங்க வளரவில்லைன்னா அந்த வகுப்புல தொடர்ந்து இருக்கவே மாட்டீர்கள், எனக்கு 100% தெரியும். கண்டிப்பா அந்த டிவைன் பீஸ்ல நீங்க வளர்ந்துருக்கீங்க. மூணாவது என்னது? அழுக. ஆமா, அழுகையில இருந்து நீங்க எல்லாரும் வெளியே வந்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் முழுசா வெளியே வரட்டாலும் அந்த அழுகையே மாறி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, யூ ஆர் க்ரோயிங் இன் ஃபெய்த். விசுவாசத்துல வளர 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 இந்த மூன்றுமே தானாகவே நம்மை விட்டு போய் விடுகிறது. ஏன் கிறிஸ்தவத்துல அதிகமாக விசுவாசத்துல வளரவில்லை, சத்தியத்தை சரியாக அறியவில்லைங்கிறத விட இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்குன்னா, ஏன் வளரவில்லைன்னா சொல்லுங்க. வெரி குட். பாருங்க, சூப்பர் நேச்சுரல்ல பிலீவ் பண்றது இல்லை, சரிங்களா? சூப்பர் நேச்சுரல்ல பிலீவ் பண்ணுகிறவர்கள் கண்டிப்பா இந்த மூன்றுல இருந்து வெளியே வந்துருவாங்க. நேச்சுரல் சொல்யூஷனை பாருங்க, ஒரு நீடு அல்லது ஒரு சிக்னஸ், ஒரு டென்ஷனான சூழ்நிலை, ஒரு சிக்கல், ஒரு சிறையிருப்பு, இவைகளிலிருந்து நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு பிரச்சனையான சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தான். கானானுக்குள்ள போகும் வரைக்கும் என்ன செஞ்சது? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தேவைப்பட்டது. அப்போ நீங்கள் சிறையிருப்பிலிருந்து மாறும் வரைக்கும் தேவனுடைய ஒரே வழி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிதான். இதை நம்ம அறிஞ்சிருக்கணும். இதை அறிந்தால்தான் நீங்கள் விசுவாசத்துல என்ன செய்ய முடியும்? வளர முடியும். நேச்சுரல் சொல்யூஷன். அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, இந்தியன் ருபீஸுக்கு 22 lakhs வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல இழந்துட்டார். இப்போ அவர் வந்து எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி மந்த்லி 1 lakh இருந்தாதான் அவரால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். அப்போ அவரும் ஒய்ஃபும் அழுதுகிட்டே வந்தாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்களால சூப்பர் நேச்சுரல்ல குறித்த நாலேஜ் இல்லை. நான் சொன்னேன், பிரதர், உங்க வருமானத்தை வச்சு நீங்க இதை அடைக்க முடியாது, இட் இஸ் பிராக்டிக்கல். பட் வேதத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில எல்லா தீர்வும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் பரலோகம் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க சூப்பர் நேச்சுரல் பிலீவ் பண்ணுங்க. என்னுடைய செய்தியை கேளுங்க, இந்த புக்கை வாசிங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? டாக்டர் சொல்லியிருக்கலாம், இத்தனை நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா வேதத்துல வியாதிக்கு தீர்வு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் கொடுத்துருக்குது. கடனுக்கு தீர்வு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறையிருப்புலேருந்து விடுதலை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் நடந்திருக்கு. கடன் பிரச்சனைக்கு தீர்வு உதாரணம் ஒண்ணு சொல்லுங்களா, பைபிள்ல இருந்து யாராவது? அந்த தீர்க்கதரிசியின் வாய் அந்த செத்து முடிய எலியா வந்து எண்ணெய் பெருக செய்கிறார். என்ன சொல்லுங்க, கரெக்ட் தான், சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க. அவ கடனோட தீர்க்கதரிசி வைஃபையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு செத்து போயிடுவா. அதுக்கு என்ன சொன்னாரு தீர்க்கதரிசி? அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்யூஷன்? எண்ணெய் இருக்கு கொண்டு வா. வெரி குட். பாருங்க, சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன் தான். கானா ஒரு கல்யாண வீட்டுல சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன். சிறைச்சாலைக்குள்ள இருந்து வெளியே வர சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அதுல நீங்க நல்லா வளர்ந்துட்டே இருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமா, அப்பதான் நீங்க பெரிய பெரிய அற்புதங்களை தைரியமா செய்வீங்க. உங்களை பரலோகம் நம்பி இருக்கிறது. என்னுடைய பிரச்சனையே தீரவில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுங்கள். இல்ல, நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் யாரு? யோசேப்பு. குழியில சொப்பனம் கிடைச்சிட்டு அப்புறம் என்னெல்லாம் நடக்க? குழியில தள்ளி போடுறாங்க, சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. சிறைச்சாலைக்குள்ள எப்படி இருந்திருக்க முடியும்ல? அங்க போய் ஒருத்தன் கூப்பிடுற, எப்பா பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஒரு சொப்பனம் கண்டாரு, நீ தான் அதை தீர்த்து வைக்க வேணும், பதில் சொல்ல வேண்டும் என்று அழைக்கும் பொழுது இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன, எப்ப என் சொப்பனத்துக்கே எனக்கு அர்த்தம் தெரியல, என்னை போய் நீ கூப்பிட்டு அல்ல, அவர் சொல்லல. பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து எழும்புங்க. உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் அநேகருடைய மற்றவருடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றலினால் தேவன் உங்களை நிறைத்து வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 6. பெற்றுள்ள நன்மைகளை சரீரத்துக்குள் கொண்டு செல்லும் பாலம் எது?
எஸ் பிரதர் பிலிப். Faith is the bridge. எஸ், வெரி குட். உங்களுக்கு எப்பொழுதுமே ஈஸியான கொஸ்டின் தான் வந்த மாதிரி தருது. இல்ல, சரி, ஈஸியா புரிய வைக்கிறாரு பாருங்க. நம்ம ஒரு காரியம் எல்லாரும் நீங்க கன்ஃபார்மா உறுதியா இருங்க. உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல வைத்துட்டாரு. அப்போ அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த பிளஸ்ஸிங்க நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸா கொண்டு வர்றதுக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையில அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவதற்கு த பிரிட்ஜ் இஸ் ஃபெய்த். 146வது பக்கத்துல டாப்ல இருக்கு பாருங்க, செகண்ட் பேர். ஆனால் அது கொஞ்சம் முந்தைய கொஞ்சம் வாசிக்கலாம் போல் இருக்குல்ல. சரி, நீங்க வாசிடுங்க. ஆனால் இப்போது என் சரீரத்திற்கு அது தேவையாக இருக்கிறதே. ஆவிக்குரிய நிலையிலிருந்து சரீரத்திற்குள் செல்லும் பாலமாக விசுவாசம் செயல்படுகிறது. ஏற்கனவே ஆவியில் கொடுக்கப்பட்டது நமது சரீரத்திற்குள் அல்லது வெளிப்படையாக இப்படித்தான் வருகிறது. நமது விசுவாசம் நம்பப்படுகிறவைகளுக்கு ஆதாரம் கொடுத்து காணப்படாதவைகளுக்கு நிச்சயம் தருகிறது. அதாவது தொடும்படியாக அல்லது இயற்கை நிலைக்கு அது வெளிப்படுகிறது. காண முடியாத ஒரு நிலையில் ஒரு காரியம் இருந்தால் அது இல்லாத ஒரு காரியம் ஆகிவிடாது. ரொம்ப முக்கியம் பாருங்க. விசுவாசம் என்றால் காணப்படாதவைகளை காணுவது. அப்போ காணப்படாதவைகள் என்று சொன்னாலே ஏதோ இடத்துல இருக்கு. இட் இஸ் நாட் விசிபிள், நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. ரைட்? அப்போ ஆவிக்குரிய உலகம் நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை. நான் சொன்ன பாருங்க, மாதந்தோறும் $10 மில்லியன் நீங்க பல ஊழியத்துல விதைக்கிற அந்த விதையானது ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கு. அதனாலதான் என் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. அதை மேனிஃபெஸ்ட் பண்றது, அதை உங்க கையில கொண்டு வர்றது அல்லது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர்றது ஃபெய்த். ஃபெய்த்தை குறித்து ஏன் ஒரு தெளிவு இல்லைன்னா, இட் இஸ் ஆல்சோ இன்விசிபிள். ஆனா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது அது விசிபிளா இருக்கு. முழங்கால் விசிபிளா இருக்கிறதுனால அதுக்கு போக்கஸ்ட் மாத்தி விட்டான் பிசாசு. காணப்படாதவைகளிலிருந்து காணக்கூடிய உலகத்துல பிசாசு தம்முடைய தேவனுடைய ஜனங்களை தள்ளிவிட்டான். அப்போ ஆவியிலே பெற்றுள்ள நன்மைகளை சரீரத்துக்குள்ளே கொண்டு செல்லும் பாலம் விசுவாசம் என்று எழுதினா நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். ஆமா, வெரி குட். 7வது கொஸ்டின் போயிடலாம். எது ஒன்று இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் தேவனிடமிருந்து அதிகமாக எதையும் ஜெபத்திலே பெற்றுக்கொள்வதில்லை. வெரி குட். சிஸ்டர் லிதியா ஸ்டீஃபன். 189வது பக்கத்துல நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்ற பகுதியில தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் கிரியை செய்யும் போது. ஷார்ட்டா சொல்லுங்க, எது ஒன்று இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சூப்பர் நேச்சுரல் ஆவியா இருக்கிற தேவன் செயல்படுகிறார். ஆண்டவர் ஆவியா இருக்கிற அவர் கிரியை செய்கிறார். அவர் வேற யார் சொல்றீங்க? வெரி குட். ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் தேவனிடத்திலிருந்து அதிகமாக ஜெபத்திலே பெற்றுக்கொள்வது இல்லை. திரும்ப திரும்ப அதான் வருது. எது? அந்த ஒரு 3 பாயிண்ட் வாஸ்தம் பாருங்க, ரொம்ப அழகான பாயிண்ட் இல்ல? அதை எடுங்க. எத்தனாவது கேள்வி? கடைசி பேராகிராஃப்ல இருக்கு. மூன்றாவது கேள்வி பாருங்களேன். 3வது கேள்வியில 153வது பக்கம் 2வது பேராகிராஃப்ல 3ஐ ஞாபகம் வச்சுடுங்க. தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2வது என்ன செய்யிட்டாரு? தேவை ஏற்படுவதற்கு முன்பதாகவே அதை முடிச்சிட்டாரு, நம்ம ஆவி மண்டலத்துல வச்சுட்டாரு. 2வது அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய தேவையை விட பெரியது. நமக்கு அதுல கொஞ்சம் தான் தேவை. சரிங்களா? வெரி குட். லிதியா சிஸ்டர், நீங்க புரிஞ்சிருப்பீங்க, எழுத இது பண்ணிட்டீங்க. அதுவும் இது திரும்ப திரும்ப ஞாபகம் வைங்க. ஆவிக்குரிய மண்டலத்துல எல்லாமே நமக்கு சம்சுவஸா, சர்ப்ளஸா, ஓவர்ஃப்ளோயிங்கா, அபண்டன்டா வச்சிருக்கிறார். அதை விடுவிப்பது தான் நம்முடைய ஜெபம்,
ஆமா, அதை விடுவிப்பது எது? ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற அந்த மேலான ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நம்முடைய கையிலே கொண்டு வருவது எது? ஃபெய்த். வெரி குட். நெக்ஸ்ட் எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 8. எது உயர்ந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் சொந்தமில்லை? வெரி குட். மகேஸ்வரி சிஸ்டர், ஒன் வேர்ட் ஆன்சர் தான் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கேள்விக்கு பதில். சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி கேள்வி என்ன பாஸ்டர்? எது உயர்ந்த 8வது கேள்வி, எது உயர்ந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை? கொஸ்டின் நம்பர் 8. ஆமா பாஸ்டர், எழுதி பொறுமையா பாருங்க. இதை நீங்க தேடுங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். எல்லாருமே எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு தெரியல. 8வது கேள்வி. எல்லாருமே நீங்க என்ன செய்யுங்க, ஒரு டைரி போட்டிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே 10 கேள்வியையும் எழுதிடுங்க. ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 லைன்ஸ்ல முடிஞ்சிடும். 5 லைன் கேப் விட்டு அந்த கொஸ்டினை நீங்க எழுதிடுங்க. 1 or 2 லைன்ஸ்ல நீங்க ஆன்சரை எழுதி வச்சுடுங்க. அப்புறம் நம்ம அந்த வகுப்புக்கு வரும் பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நிறைய இருக்கும். அதுல 2-3 லைன் வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல. திரும்ப சொல்றேன், கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அந்த பாட பேர் எல்லாம் எழுதி 10 கொஸ்டினையும் 5 லைன் விட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க தெரிஞ்ச ஆன்சரை எழுதுங்க, தெரியட்டனா விட்டுருங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, பரவாயில்ல, ஓகே, பரவாயில்ல, சரி, பரவாயில்ல. ஜெயா சிஸ்டர் சொல்லுங்க. அம்மாவுக்கு மார்க் வந்தாலும் ஒண்ணுதான், மகளுக்கு மார்க் வந்தாலும் ஒண்ணுதான். ஜெபத்துக்கு கேட்கிறவனவனும் பெற்றுக் கொள்கிறான்னு சொல்லி லூக்கா 11:9. வெரி குட். நீங்க புரிஞ்சிருந்தாலே மார்க் போட்டுக்கலாம். அதாவது ஓகே, பரவாயில்ல சிஸ்டர், நீங்க இந்த ஏஜ்ல நிக்கிறீங்களே, அதேக்கே உங்களுக்கு எப்பவுமே 100 மார்க்ஸ் தான். டோன்ட் வரி. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இதுக்கு ரொம்ப ஹோலியா இருக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், அப்படி கிடையாது. இதுதான் பாயிண்ட். நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது பாயிண்ட் இதுதான். எது உயர்ந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை என்றால் ஜெபத்திற்கு பதில் ரொம்ப பெர்ஃபெக்ட் பீப்புளுக்கு சொந்தம் இல்லை. அப்போ நம்ம எல்லாருக்கும் சொந்தம், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் சொந்தம். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொந்தமாகுது, ஏன்னா அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. எத்தனையோ இண்டோஸ் விசுவாசிக்கிறான் பாருங்க. வாசிக்கிறேன் சிஸ்டர், ஒன்னு ஓடி பண்ணாங்க. 157வது பக்கத்துல தேவன் எப்போதும் பதிலளிக்கிறார். தேவனுடைய வார்த்தை இதற்கு நேர்மாறாக அறிவிக்கிறது என்னவென்றால், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், இன்னொன்னு பேசுகிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதுக்கு எந்த வசனம்? மார்க் 11:23 என்ன சொல்றது? எவனாகிலும். அந்த வேர்டு ரொம்ப பஞ்சா இருக்கு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், பேசுகிற எவனுக்கும் அது வேலை செய்து பாருங்க. அது ரொம்ப முக்கியம். whoever it may be, யாரா இருந்தாலும் சரி, வேலை செய்யும். ஆன்சர் எழுதி வச்சுக்கிறேன். லூக்கா 11:9 நீங்க கேட்கும் போது நம்பரை நான் குறிக்க இல்ல. ஆன்சர் 8வது கேள்வி என்றது குறிக்காத விட்டுட்டேன், அதான் தேடிட்டேன். அது ஓகே, நீங்க என்ன எழுதிருங்க கொஸ்டின் பேப்பரை. 2வது, நீங்க வந்து இந்த ஒன் வேர்டு ஆன்சருக்குள்ள ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு மனசுல ஆழமா பதியுங்கிறதுக்காக சொல்றேன்.
ஆமா, எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பேசுகிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசினா போதும். சரி, எல்லாராலும் பேச முடியாது, விசுவாசிக்கிறவனாலதான் பேச முடியும். இல்லையா? ஓகே, ரொம்ப முக்கியம் பாருங்க. am I qualified? இதுலதான் 99% அவுட் ஆயிடுறாங்க. நான் எப்படிப்பா பெற முடியும்? அவர்லாம் பெரிய பரிசுத்தவான், அவர் நல்லா ஜெபிக்கிறாரு. நத்திங் டூயிங். எவனாகிலும் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த ரெண்டையுமே சொன்னது இயேசு கிறிஸ்து. பாருங்களா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்ங்கிற வசனத்தை சொன்னவர் இயேசு கிறிஸ்து. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசினா போதுமே, இல்லையா? அப்போ அந்த எவனாகிலும் எவளாகிலும்ங்கிறதுல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிறவங்க, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இதை யூடியூப்ல பாக்குறவங்க, இப்பொழுது யூடியூப்ல பார்த்திருக்கிற எல்லாருக்கும் அது வேலை செய்யுங்க. பெரிய பரிசுத்தவான்களுக்கு, அந்த ஊழியக்காரர்களுக்கு இப்படித்தான் வேலை செய்ய நினைக்காதீங்க. பென்னிஹின்னுக்கு எதெல்லாம் வேலை செஞ்சதோ அது நம்ம எல்லாருக்கும் வேலை செய்யும். சரிங்களா? சோர்ந்து போக வைக்கிற இடமே கிடையாதுங்க. அறியாதவர்கள் தான், சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தான் சோர்ந்து போவாங்க. சில பிரச்சனை உங்களுக்கு தீராம இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், உற்சாகமா தான் இருப்பீங்க. ஆமா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் பேசுவதை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அதை டிசைன் பண்ணி வச்சிட்டாரு. சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். 9வது கேள்விக்கு போலாம். தேவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு யார் ஒருவர் மட்டுமே காரணம்? வெரி குட். இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க. நாம் தான் காரணம். வீடியோல. வெரி குட். ஆமா, எதெல்லாம் காரணம் அல்ல சிஸ்டர்? எதெல்லாம் காரணம் அல்ல? யாரெல்லாம் காரணம் அல்ல? எஸ், சொல்லுங்க. தேவன் காரணம் அல்ல. தேவன் காரணம் அல்ல. வேற யாரு காரணம் இல்ல? பிசாசும் காரணம். பிசாசு காரணம் இல்லை. சூழ்நிலைகளும் காரணம் இல்லை. பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அவரவர்கள் தான் காரணம். யார் மேலையும் பழி போட முடியாது. உங்க மேலையும் பழி போடாதீங்க. நான் சரியில்லை, எனக்கு ஒண்ணு தர மாட்டாரு, இந்த எண்ணம் இருந்தா எப்படி தருவாரு? இல்லையா? அநேகர் அப்படிதான் மாட்டிக்கிடுறோம். அவர் எல்லாருக்கும் செய்வார்ப்பா, எனக்கு செய்ய மாட்டாரு. இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தான் செய்வாரு. ஆமா, ஆமென். இந்த 1 மணி நேரம் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ண 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எடுத்திருப்பீங்க. அந்த நேரம் எல்லாம் நமக்கு பரவசமான நேரம். அந்த பரவசம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தொடரும். மகேஸ்வரி சிஸ்டர் எவ்வளவு நேரம் எடுத்திருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ண? அன்மியூட் பண்ணிடுங்க. கூடியபட்சம் ஒரு 1 hour போதும் பாஸ்டர். அப்படியா? 1 hourல முடிச்சிருக்கீங்களா? பரவாயில்லையா? இல்ல, முதல்ல புத்தகத்தை வாசிச்சிருக்கிறது. ஆனா ஆவியில சில காரியங்களை அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் நல்ல ஈஸியான கேள்வி. ஆனா லூக்கா 11:9 எழுதி வச்சிருக்கிற பேப்பர்ல எத்தனையாவது நம்பர் கேள்வி என்னதை நான் குறிக்காம விட்டேன். அதான் கொஞ்சம் குழப்பமா. நீங்க கேள்விக்கு நம்பர் போட்டு, ஆமா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது கேள்வி நம்பரை போட்டு எழுதிருங்க. 5 லைன் விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வசனத்தை மாத்திரம் எழுதக்கூடாது. கேள்வி நேரில் பதில் சொல்றதுக்கு பதிலை எழுதிருங்க. ஷார்ட்டாவே எழுதுங்க. மேக்சிமம் ஷார்ட்டா எழுதுங்க. புரிந்து இருக்கிறவர்கள் ஷார்ட்டா எழுதுவாங்க. சரிங்களா? நான் வேற எதுவுமே கேட்கறது இல்லையா? ஒரே ஒரு வேர்ட் பதில். மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டினுக்காவது 1 வேர்டு ஆன்சர்ல சொல்லிடலாம். நீங்க அந்த 1 வேர்டு காயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த சத்தியம் உள்ள உங்களுக்கு ஆழமா போய்விடும். எனிவே, காட் இஸ் குட். அப்போ தேவனிடத்திலிருந்து அதாவது அதுக்காக நீங்க உங்களை குற்றப்படுத்தாதீங்க. சரி, சில டயபெட்டிஸ் யாருக்காவது இருக்குன்னு வைங்களேன், நீங்க உங்களை குற்றப்படுத்தாதீங்க. ஐயோ எனக்கு கிடைக்கலையே. நீங்கள் உங்களை குற்றப்படுத்துவீர்கள் என்றால் நீங்க விசுவாசத்துல இல்லை. சரியா? எத்தனையோ அற்புதம் நடக்கு. நான் இன்னும் ஸ்பெக்ஸ் போடுறேன், ஆனா நான் குற்ற உணர்வு அடைகிறது இல்லை. பாலை போசாத்தானே இல்ல, ஆனா நல்லா தெளிவு அடையுது. இந்த அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, என் வாயில வல்லமை இருக்கு, அது ஒரு நாளும் குன்றி போகாது. இல்லையா? அடுத்த 10வது பாடத்துல அதெல்லாம் வருது.
அவரே ஜெபம் பண்றதுல ஒருத்தருக்கு சோகமாகுது, ஒருத்தர் சோகமாகல, கவலையே பட வேண்டியதில்லை. நம்ம எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம், எல்லா விதத்திலும் தோல்வி, வியாதி, குழப்பம், பயத்தில் இருந்தோம். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். இப்பொழுது கடைசி கேள்விக்கு போயிடலாம். எவைகளை மட்டுமே நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்களேன். எவைகளை மட்டுமே நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்? கனம், செழிப்பு, சந்தோஷம், ஆசீர்வாதம், சமாதானம், மகிழ்ச்சி. ஓகே, இன்னும் வேற யாரு? நீங்க இது வரைக்கும் சொல்லாதவங்க யோசிங்க. ஸ்கிரீன்ல வராதவங்க. பரிகாரத்தின் மூலம் எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்க. சந்தோஷம், சமாதானம், உறவு முறை. திரும்ப 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 சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது சிலுவையில எதெல்லாம் நமக்கு சம்பாதித்து வைத்துட்டாரோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு இதுல ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நமக்கு தேவைக்கும் அதிகமாக எல்லாவற்றையும் சம்பாதிச்சிட்டார். அப்படி மனசுல வச்சுடுங்க. சரிங்களா? ஒரு சிறந்த வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றிற்காகவும் தடையா இருந்த பாவம், சாபம் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் பண்ணிட்டாரு. 159வது பக்கம் டாப் பேராகிராஃப் பாட்டத்தில் இருப்பாருங்க. தமது பரிகாரத்தின் மூலம் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். சந்தோஷம், சமாதானம், உறவு முறைகள், சீர்படுதல், குணமாகுதல், செழிப்பு, இன்னும் ஏராளமானகள். இவைகளைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்க இவைகளைத்தான் கேட்பீங்க, இதை விட மீறி கேட்க மாட்டீங்க. அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் பரிகாரம் பண்ணிவிட்டார். வேதத்துல என்னென்னலாம் வாக்கு பண்ணி இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டார். ஸோ ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. அவைகளே போதுமானதற்கும் அதிகமாக உள்ளன. சரிங்களா? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை இதே நேரத்தில் கடைசி சாப்டர் லெசன் 10 நம்ம படிக்க போறோம். 19, 20, 21 3 அத்தியாயங்கள்ல இருந்து நான் பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் அதெல்லாம் ஒரு நேரம் வாசித்து முடிச்சிட்டீங்க? எல்லாருமே வாசித்திருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. ஆமா, எல்லாரும் நீங்க வாசிக்கும் போது அண்டர்லைன் பண்ணி படிங்க. சரிங்களா? அது ரொம்ப தேவை. சில ஆண்டுகள் கழித்து நீங்க உங்க புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நீங்க என்ன செய்திடலாம், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இது வந்து நம்ம லைஃப்லாம் ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? நான் என்ன செய்திருக்கேன்னு ஒரு தடவை காமிக்கிறேன். அந்தந்த கொஸ்டின் பேப்பரை அங்கங்கே எழுதிடுறேன். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப புவரா இருக்கும். பாருங்க, மேல ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேன், அப்புறம் கீழே ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேன். எழுதிட்டு அது ஒரு ஆரோ போட்டு வச்சிருக்கிறேன். சோ தட் கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு ஈஸியா இருக்கு. நீங்களும் உங்களுக்கு தெரிந்த புதிய புதிய வழிகளே செய்யலாம். இப்பொழுது நான் உங்களை பிளஸ் பண்றேன். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நமக்கு தேவையான எல்லாவற்றிற்காகவும் அவர் சிலுவையிலே பரிகாரம் பண்ணிவிட்டார். அவைகள் போதுமானதற்கும் அதிகமாக உள்ளன. மனசுல வச்சிடுங்க. உங்களுக்கு தேவை என்று எதுவுமே வெளியே, சிலுவைக்கு வெளியே இல்லை. ஆமா, அதே போல உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக உங்களுடைய ஆவி மண்டலத்திலே வைத்து விட்டார். அந்த 3 பாயிண்ட் நான் சொல்றேன், நீங்க அப்படியே கண்ணை மூடி ரிசீவ் பண்ணுங்க. ஆமா, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2வது, தேவை ஏற்படும் முன்பதாகவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். 3வது, நம்முடைய தேவையை விட அவர் கொடுத்திருப்பது மிக மிக அதிகம். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த வெளிச்சத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களுக்கு தேவை என்று ஏற்படுத்துவதற்கு முன்பதாகவே அதை எங்களுடைய ஆவி மண்டலத்திலே நீர்
டெபாசிட் பண்ணி வைத்து விட்டீர், அதற்காக நன்றி. நீர் வைத்திருப்பது எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யத்தக்கதாக நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் செழிப்பினாலும் எங்கள் தேவைக்கு மிஞ்சின அளவு நீர் எங்களுடைய அக்கௌண்ட்ல வைத்திருக்கிறதற்காக நன்றி. இவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. அந்த விசுவாசமாகிய பாலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்வதாக நீர் எங்களை நம்பி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த சத்தியத்திலே ஆழமாக அறிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறதற்காக நன்றி. இந்த நாளில் ஜூம் மீட்டிங் மூலமாக யூடியூப் வாயிலாக இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இந்த யூடியூப் வாயிலாக இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வோம், அதைவிட பெரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தாருக்கு நாங்கள் கொடுப்போம். அதற்கேற்ற பாதையிலே எங்களை நடத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.